பாய்லர் மவுண்டிங் பாய்லர் ஆக்சசரிஸில் டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். ஸோ பாய்லர் மவுண்டிங்னு என்னென்னா, ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து பாய்லரோடைய பார்ட்ஸு, பாய்லர் மவுண்டிங்கும் பாய்லர் ஆக்சசரிஸும் அதோட பார்ட்ஸ் தான். ஸோ அதில் பாய்லர் மவுண்டிங் வந்து நமக்கு பாய்லரில் வந்து எப்பவுமே நிலையாக இருக்கும். மவுண்டிங்னாலே நிலையானது. ஸோ அது வந்து பாய்லர்லேயே இந்த பார்ட்ஸ் எப்பவுமே இருக்கும். ஸோ பாய்லர் ஆக்சசரிஸுங்கும்போது நமக்கு அந்த ஆக்சசரிஸ் அந்த பார்ட்ஸ் வந்து இல்லாமனாலும் நம்மளால் பாய்லரை ரன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தாச்சுன்னா, பாய்லர் பவுண்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒருவேளை பாய்லரில் வந்து ஹை ப்ரெஷர் ஆகுது, ஸோ அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணணும். ஸோ வேறு எதுவும் ரீசனுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு பாய்லரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி பர்பஸ், அதாவது இந்த டிவைஸ் இல்லைனா வந்து பாய்லர் ரன் ஆகாது. அந்த மாதிரி ஸோ உள்ள பார்ட்ஸ்லாம் வந்து பாய்லர் மவுண்டிங் வருது. பாய்லர் ஆக்சசரிங்கும்போது இது வந்து எஃபிஷியன்சி வந்து நமக்கு பாய்லர் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறது யூஸ் ஆகுது. ஸோ இந்த பார்ட்ஸ் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் பாய்லரில். ஸோ இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, பாய்லர் மவுண்டிங் வந்து இன்டெக்ரல் பார்ட்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு பாய்லர் உள்ளே வந்து இந்த பார்ட்ஸ்லாம் இருக்குது. பாய்லர் ஆக்சசரி இது பார்த்திங்கன்னா நாட் இன்டெக்ரல் பார்ட்ஸு. மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, மவுண்டட் ஆன் த பாய்லர் ஷெல்லு. ஸோ இந்த மவுண்டிங் பார்ட்ஸ்லாம் வந்து நமக்கு ஷெல் அந்த பாய்லர் ட்ரம்முக்கு மேலே வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆக்சசரிஸ் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பாய்லர்லேருந்து அவுட் சைடில் தான் இருக்கும். ஸோ நாலாவது பாயிண்ட்டு, ஏ பாய்லர் ஷுட் நாட் பி ஆப்ரேட்டட் வித்தவுட் மவுண்டிங். ஸோ இந்த மவுண்டிங் பார்ட்ஸ் இல்லைனா வந்து பாய்லர் வந்து ரன் ஆகவே செய்யாது. ஏன்னா வந்து இந்த மவுண்டிங் பார்ட்ஸ் இல்லைனா ஒருவேளை பாய்லரில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பாய்லர் என்ன கண்டிஷனில் இருக்குதுங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இந்த பாய்லர் மவுண்டிங் பார்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அது இல்லைனா வந்து மவுண்டிங் இல்லைனா வந்து நமக்கு பாய்லர் ரன் ஆகாது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பாய்லர் கேன் பி ஆப்ரேட்டட் வித்தவுட் ஆக்சசரிஸ். ஸோ ஆக்சசரிஸ் இல்லைனாலும் நமக்கு ரன் பண்ண முடியும். நான் ஆக்சசரிஸ் வந்து நமக்கு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் யூஸ் ஆகுது. ஸோ அது இல்லாமல் இருந்தாலும் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ பாய்லர் மவுண்டிங்கில் பார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சேஃப்டி வால்வு, வாட்டர் லெவல் இண்டிகேட்டரு, ஃபியூசி பிளக்கு, ப்ரெஷர் கேஜ். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ சேஃப்டி வால்வு பார்த்தாச்சுன்னா நமக்கு ப்ரெஷர் அதிகமாகும்போது, பாய்லரில் ப்ரெஷர் அதிகமாகும்போது அந்த ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சேஃப்டி வால்வ் யூஸ் ஆகுது. ஸோ இது இல்லாமல் நம்ம ரன் பண்ண முடியாது. ஸோ வாட்டர் லெவல் இண்டிகேட்டரும் அதே போல் தான். நமக்கு வந்து பாய்லரில் எந்த அளவுக்கு வாட்டர் இருக்குதுன்னு பார்க்குறது யூஸ் ஆகுது. ஸோ ஒருவேளை பாய்லரில் வாட்டர் அதிகமாகிடுச்சுன்னா ஓவர் ஃப்ளோ ஆகி நமக்கு வெளியே போகும். ஸோ நிறைய நாள் அதனால் நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் மவுண்டிங் பார்ட்ஸில் வருது. ஆக்சசரிஸ் பார்ட்ஸில் பார்த்தாச்சுன்னா எக்னாமைசர், ஏர் ப்ரிகீட்டர், சூப்பர் ஹீட்டர். ஸோ இந்த ஏர் ப்ரிகீட்டர் வந்து நமக்கு ஏரை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எக்னாமைசர் வாட்டர் ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஆடிங் தான். ஸோ இது இல்லாமல் இருந்தாலும் நமக்கு வந்து பாய்லர் ரன் பண்ண முடியும்.